நாலாம் பிரசங்கம். இயேசுநாதர் முன்முடி தரிக்கப்பட்டது. உலகத்துக்கு அதிபதியான நமது திவ்ய இயேசுநாதர் நமது பாவங்களை தமது பேரில் சுமந்து கசையடி படுவார் என்று இசையா தீர்க்கதரிசி எழுதின பிரகாரம் அடிபட்டதையும் இன்னமும் பட்ட அநேக உபாதைகளையும் முந்திய பிரசங்கங்களில் சொன்னோ. இப்போது அவரை படுத்தின வேறொரு கனமான உபாதையை சொல்லி காட்டுவோ. பிலாத்தின் உத்தரவுப்படி ஆண்டவரை கற்றூணிலே கட்டி நிஷ்டூரமாக அடித்த பின்பு இன்னமும் யூதர்களுடைய மனதில் கொண்ட குரோத வைராக்கியம் மாறவில்லை. ஆதலால் வாதையின் மேல் வாதையும் கஸ்தியின் மேல் கஸ்தியும் நிந்தையின் மேல் நிந்தையும் உண்டாக்க வேண்டுமென்று ஒரு காலும் காணாததும் கேளாததுமான ஒரு நூதன வாதையை ஆண்டவருக்கு செய்ய முடிவு கட்டினார்கள். கிறிஸ்தவர்களே, அந்த துஷ்ட யூதர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவது, இந்த மனுஷன் தன்னை எங்கள் ராஜாவென்று சொல்லித் திரிந்தானே, இப்படிப்பட்ட ஈனன் யூதருக்கு ராயன் என்று உலகத்தில் பிரசித்தமாக்கின இந்த பெரிய நிந்தையை கேட்டு இருப்போமோ? இந்த அவதூறை எந்த விதத்திலேயும் அகற்ற வேண்டும். அவன் பண்ணின ராஜாங்கத்தின் பலனை அவன் அனுபவிக்கச் செய்ய வேண்டும். அதனால் அவன் சொன்ன வார்த்தை உலகமுள்ளவரை அவனுக்கு ஒரு அவமானமாயிருக்கும்படி ஒரு உபாயம் செய்வோம் என்றார்கள். எங்கள் ஆத்துமத்தின் அரசரான இயேசுவே, சகலத்திற்கும் கர்த்தரான தேவனே, உம்மை பார்க்க அதிக வல்லமையுடைய ராஜா உண்டோ? ஆகட்டும் என்றவுடனே சகலமும் உண்டாக்கவும், அழியட்டும் என்றவுடனே சகலமும் நிர்மூலமாக்கவும் வல்ல தேவன் நீரல்லவோ? வருங்காலமும் நிகழ்காலமும் இறந்த காலமும் சகல வர்த்தமானமும் தூரதிருஷ்டியால் பார்த்திருக்கிற சர்வ ஞானமுடையவர் நீர் அல்லவோ? சாலமோன் ராஜாவுக்கு 40,000 குதிரைகளும் 12,000 குதிரை வீரரும் இருந்ததினால் மகா பேர் பெற்ற அரசனாய் செங்கோல் செலுத்தினார். உமக்கு 1,00,000 கோடி தூதாதி தூதரும் முனிவரும் உண்டாயிருக்கையில் நீர் அவனிலும் மிக்க கீர்த்தியுள்ள ராஜன் அல்லவோ? அசுவேருஸ் என்கிற அரசன் தன் ராட்சியத்தில் சகல பிரஜைகளுக்கும் 180 நாள் கொடுத்த விருந்தின் மகிமையை கண்டு மகா தனவந்தனான ராஜன் என்று புகழ்வார்களானார். நீர் மிருகம் பட்சி மனிதர் சகலரையும் நித்தம் சம்பூரணராக்கி ரட்சிக்கிறதால் அவனை பார்க்க நீர் மகிமையுள்ள நிறை செல்வன் என்கிறதற்கு சந்தேகம் உண்டோ? அலெக்சாந்தர் என்கிற கோமான் இவ்வுலகத்தில் உள்ள பற்பல ராட்சியங்களையும் ராஜாக்களையும் வென்றதினால் நிகரில்லாத வீரியமுள்ள அரசன் என்று பாராட்டுவார்களானார்.
திரிலோகத்திலுள்ள சமஸ்தரையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவரே, அவனிலும் மகிமையுள்ள அரசன் என்கிறதற்கு சந்தேகம் என்ன? சமஸ்தருக்கும் நீர்தாமே அதிபதி ராஜாவாயிருக்க, உம்மை பரிகாச ராஜாவென்று பரிகசித்து அரச சின்னமாக முள்முடியை சூட்டி நிந்தனை செய்வார்களோ? உமது திவ்ய ராட்சியம் இன்று பரிகாச ராட்சியமாவதோ? இரு உலகத்திலும் உள்ள உமது எண்ணக்கூடாத திருசேனைகளும் அசடராய் போவார்களோ? கிறிஸ்தவர்களே, நமது நாதருடைய மகிமைக்கு செய்கிற நிந்தனையை நினைத்தவுடனே நமது மனது இவ்வளவு வியாகுலப்படுவதானா? நாவால் வருணிக்க முடியாத அவமான நிஷ்டூரங்களை நமது காதுகள் கேட்டால் மனம் பதறுமே, கண்ணில் கண்ணீர் பிரவாகமாகுமே. வாக்கில் பிரலாபம் ஓயாதே, உலையிலிட்ட மெழுகு போல் நமது மனது உருக வேண்டுமே. அந்த பாவ துரோகிகளான யூதர்கள் நமது ஆண்டவருக்கு தாங்கள் செய்ய நினைத்த அக்கிரம கேலி கூத்தை செய்ய வேண்டுமென்று அவரை சூழ்ந்து கொண்டு, இவனல்லவோ எங்கள் அரசன் என்று சொன்னார்கள். அரசன் என்றால் அவனுக்கு சிங்காசனம் ஸ்தாபிக்க வேண்டாமோ என்று ஓர் உடைந்த நாற்காலியின் மேலிருத்தி இன்னமும் அந்த நாற்காலியை இழுத்து தரையிலே விழச் செய்து மறுபடியும் அவரை அதன் மேல் உட்காரச் செய்து இவ்வண்ணமாக உபாதித்தார்கள். அதன்பின் இவன் மகாராஜாவென்றால் அவருக்கு ஒரு மகிமை உத்தரியத்தை அணிவிக்க வேண்டாமோ என்று ஒரு சிவப்பு சகலாத்தை அவருக்கு போர்த்தி அபூர்வமான ராஜ உடையென்று ஆர்ப்பரித்தார்கள். இன்னமும் இவர் ராஜ்யமாளுகிற அடையாளமாய் கையில் ஒரு செங்கோல் வேண்டாமோ என்று மூங்கில் தண்டு ஒன்றை கரத்தில் கொடுத்து இப்போது அரசாளும் என்று பல கோரணிகள் செய்தார்கள். இந்த பூவுலக ஏகநாயக நிறை செல்வனுக்கு சிரசில் வைரமுடி சூட்ட வேண்டாமோ என்று 72 முட்களுள்ள காரை கொப்பை ஒடித்து முடியாக வளைத்து சிரசில் பொருத்தி காது மட்டமாக இறங்கும் தனையும் அடித்தார்கள். அதனால் 72 இரத்த தாரைகள் நசிந்து சர்வாங்கமும் இரத்த துவையல் ஆயிற்று. இயேசுவே, இந்நேர மட்டும் செய்த உபாதைகளால் உம்முடைய திரு சரீரத்தில் உள்ள இரத்தம் அற்று போகச் செய்து இப்போது திரு சிரசில் மிகுதியாயிருந்த இரத்தமும் அற்று போகச் செய்ய இந்த உபாயத்தை செய்தார்களே. ஆனால் இந்த உபாதையும் போதாமல் இன்னமும் பரிகாசமாய் சொல்வது, இந்த ராயனுக்கு ஆடை ஆபரணங்களை கொடுத்தது மாத்திரம் போதுமோ?
அவர் எங்களுடைய ராஜாவென்றும் நாங்கள் அவருடைய குடிகள் என்றும் ராஜ மரியாதை செய்து நமஸ்கரிக்க வேண்டுமே என்று இப்படி ஒவ்வொருவனாய் வந்து ஒரு கால் முழந்தாளிட்டு எழுந்து மகாராஜாவே நமஸ்காரம் என்று சிரித்து நகையாய் அவர் கையிலிருந்த மூங்கில் தடியை பிடுங்கி யூதர்களின் அரசே வாழ்க என்று முடியில் ஓர் அடியும் சிரசில் ஓர் அடியும் அடித்தார்கள். அப்படி அடிக்கிறவர்களும் மற்ற சிலர் முன்முடியை அசைக்கிறவர்களும் போர்த்தின சட்டையை இழுத்து கிழிக்கிறவர்களும் பலவிதமான வாக்கு கெட்டாத சரச கேலி நிந்தனைகளையும் உபாதைகளையும் செய்ய செய்ய நமது ஆண்டவருக்கு பொறுக்கக்கூடாத கஷ்டமும் வேதனையும் உண்டாகி இரத்தத்தால் கண்ணிமை நிறைந்து கண் திறக்க மாட்டாமலும் உதடுகள் ஒட்டி வாய் திறக்க இயலாமலும் இப்படியே தேவ மனுஷகுமாரனுக்கு மனுஷரூபம் எள்ளளவும் இன்றி விகாரமாய் பார்ப்பதற்கு சகிக்க முடியாத தன்மையாயிருந்தார். பாதக யூதர்களே, இப்படியே மனுஷனுக்கு மனுரூபம் கெடுமட்டும் உபாதிக்கலாமோ? ஐயோ என் ஆண்டவரே, என் இனிய இயேசுவே, பாவியான எனக்காக நீர் இந்த வேதனையை அனுபவிக்கலாமோ? விலைமதியாத நவரத்தின பொக்கிஷ மணிமகுடம் தரிக்க வேண்டிய சிரசில் இப்போது முன்முடி அணியலாமோ? பத்தரை மாற்றுள்ள பசும் பொன்னாலாகிய செங்கோல் பிடிக்க வேண்டிய உம்முடைய திருக்கரத்தில் இப்போது மூங்கில் தண்டு பிடித்திருக்கலாமோ? தெய்வீக மோட்ச ஆடை ஆபரணம் விளங்குகிற உமது திரு தேகத்திற்கு இப்போது பீற்றல் துணி பொதியலாமோ? அதிக வல்லவ சத்துவமுள்ள ஞானாதிக்கரான சம்மனசுக்கள் சிரசின் மீது ஸ்தாபித்த பத்திராசனத்தில் இருக்கிற உம்மை உடைந்த நாற்காலியில் இருத்தலாமோ? அதிநிர்மல பக்தி சுவாலகர் பயபக்தியாய் பார்த்திருக்கிற உம்முடைய திருமுகம் இந்த விதம் சோடையற்று விகாரமாகலாமோ? 9 சபை சம்மனசுக்களும் மோட்சவாசிகளும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நித்தியமும் ஸ்துதித்து நமஸ்கரிக்கிற உம்மை இப்போது பொல்லாத யூதர்கள் இத்தனை தூஷணம் சொல்லி நிந்திக்கலாமோ? என் ஆண்டவரே, என் தேவாதி தேவராயனே, இப்படிப்பட்ட நிந்தை அவமானங்களையும் கஸ்திகளையும் உபாதைகளையும் தேவரீர் என் பாவத்திற்கு பரிகாரமாக அனுபவிக்கிறீர் என்று நான் அறிந்து உமது திரு சமூகத்திலே வந்து மிகவும் மனமுடைந்து நிற்கிறேன். இசையா தீர்க்கதரிசி முன் எழுதிய வண்ணம் எங்கள் பாவமானது சிவப்பு சகலாத்து போலவும் குரோத விரோதமானது செங்கண்மாரி போலவும் என்கிறதினால் இன்று உமக்கு சிவப்பு சகலாத்தை அணியலாயிற்றே.
சுவிசேஷகரான பரிசுத்த லூக்காஸ் எழுதிய வண்ணம், இவ்வுலகத்தின் தன சம்பத்து முள்ளுக்கு சமானம் என்கிறதினால் உலக செல்வத்தின் மேல் எங்களுக்குள்ள ஆசையினால் உமக்கு முள்முடி தரிக்கலாயிற்றோ. எங்கள் ஆங்காரம் கற்பாறை போல் கடினமானதால் கற்பாறையே உமக்கு இருப்பிடம் ஆயிற்றோ. எங்களுடைய கிரியை வாக்குகள் வரும் வெளி வேஷமாயிருப்பதினால் இன்று உமக்கு வேண்டாமல் இருக்கிற வெறும் மூங்கில் தண்டு கையில் கொடுக்கப்பட்டதோ. நாங்கள் வீராப்பு கொண்டு எங்களையே பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறதினால் அதற்கு பரிகாரமாக இன்று உமக்கு அவமானமும் நிந்தனையும் அளவில்லாமல் உண்டாயிற்றோ. கிறிஸ்தவர்களே, இந்த உபாதை நிந்தனை கொடுமையெல்லாம் நமது பாவ சாயலாயிருக்கிறதினால் இப்படிப்பட்ட பாவங்களை நாம் விட்டுவிட்டு நமது ஆண்டவருடைய உபாதைகளுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டாமோ. முட்களுக்கு சமானமாயிருக்கிற நமது திரவிய ஆசையை விட்டு அவருடைய திருத்தலையின் முன்முடியை இறக்க வேண்டாமோ. வீணான நமது கிரிகைகளை விட்டு அவைகளின் குறிப்பாய் ஆண்டவர் கையில் இருக்கிற தடியை அகற்ற வேண்டாமோ. நம்முடைய அகந்தை பெருமைகளை அகற்றி ஆண்டவரை கற்பாறையான இருப்பிடத்தை விட்டு எழுப்ப வேண்டாமோ. நம்முடைய வீண் பெருமை சிலாக்கியங்களை விட்டு அவருடைய மகிமைக்கு அவமானமான சரச நிந்தைகளை அகற்ற வேண்டாமோ. இப்போது சொல்லப்பட்ட இத்தனை இரக்கத்திற்குரிய போதகங்களால் உங்களுடைய மனது உருகவில்லை என்றால், நமது ஆண்டவரே, நமது ராஜாவானவரே, சர்வேசுரனும் இரட்சகருமானவரே, நம்மை பார்த்து சொல்லுகிற வாக்கியங்களை கேளுங்கள். பாவிகளான என் மக்களே, எனது அளவில்லாத தயையால் உங்களை படைத்ததற்கு கைமாறாக இந்த அவமானங்களை என் மீது சுமத்தினீர்களோ. உங்களுக்கு நடக்க கால்களும் இஷ்டப்பட்டதை செய்ய கைகளும் கொடுத்ததினால் என் கரமும் பாதமும் இறுக கட்டப்பட்டு அசைக்க கூட முடியாததாய் இருக்கின்றனவோ. உங்களுக்கு பேச வாய் கொடுத்ததினால் என்னை பற்றி கணக்கற்ற தூஷணங்களை சொல்லி என் முகத்தில் அடித்த அடிகளால் இரத்தம் பெருகி வாய் திறக்க மாட்டாமல் இருக்கின்றதோ. உங்களுக்கு பார்க்க கண்களையும் கேட்க காதுகளையும் கொடுத்ததினால் என் கண் குருபம் வரை காது குறும்பி வரை முட்கள் ஊடுருவி இருக்கின்றதோ. நீங்கள் சுகமாய் வாழ நாடு நகரங்களை கொடுத்ததினால் நம்மை பரிகாச ராஜாவாக உடுத்தி வைத்தீர்களோ. இப்படியே உங்களுக்காக இம்மாத்திரம் அவலட்சண ரூபமாகி தேவ தோற்றமும் மனுஷ தோற்றமும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறதை பாருங்கள்.
இந்த 72 முட்கள் குத்தின காயங்களிலிருந்து புறப்படுகிற இரத்த ஊரணிகளால் சர்வாங்கமும் தோய்ந்திருக்கிறதை பார்த்து, இந்த ஊரணிகளில் உங்கள் பாவங்களை தோய்க்கவும் ஆத்துமங்களை சுத்தமாக்கவும் வாருங்கள். பாவத்தில் ஆழ்ந்துள்ள ஆத்துமாக்களே, இன்று நான் அடைந்திருக்கிற தாழ்வு தனிமையை பார்த்து உங்களுடைய கர்வ அகந்தைகளை அடக்குங்கள். குரோத விரோதமுள்ள பாவிகளே, என்னுடைய சாந்தத்தை பார்த்து உங்களுடைய வர்ம மூர்க்கங்களை தணியுங்கள். இரவியத்தில் மிஞ்சின பற்றுதல் உள்ளவர்களே, என்னுடைய தரித்திரத்தை பார்த்து உங்களுடைய மிதமிஞ்சிய பொருளாசையை விட்டுவிடுங்கள். அலங்கார அணிகளையும் சுக செல்வங்களையும் விரும்புகிறவர்களே, என்னுடைய சரீர வேதனைகளையும் நான் அணிந்திருக்கிற பீற்றலையும் பார்த்து சுக செல்வ ஆசைகளையெல்லாம் போக்கடியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த நல்லறிவை மறவாதேயுங்கள். உங்களுடைய தாய் தந்தையரிலும் மிக்க பிதாமாதா நாமே. உங்களுடைய சகோதரர்களிலும் அதிக பட்சமுள்ள உடன் பிறந்தவர் நாமே. உங்களுடைய சிநேகிதத்திலும் அதிக அன்புள்ள நேசனும் நாமே. நாம் உங்களுக்காக படுகிற பாடுகளையும் நிந்தைகளையும் மரண உபாதைகளையும் உங்களுடைய பட்சமுள்ள தாய் தந்தையர்களில் எவரேனும் படுவாருண்டோ? உற்றார் உறவினர்களில் யாரும் படுவாருண்டோ? அன்பர் சிநேகிதர்களில் படுவாருண்டோ? இல்லையே. அதனால் பிரியமுள்ள மக்களே, என் வாக்கை மறக்க வேண்டாம் என்று நமது ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களே, இப்படியே நமது ஞான ஜீவனாகிய ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை கேட்டு நமது மனம் துக்கப்படாதிருக்க கூடுமோ? இன்னமும் பாவங்களை விடாமல் உலக நாட்டத்தோடு இருப்போமோ? நமது ஆண்டவர் இருக்கிற பிரலாபத்திற்குரிய கோலத்தை பார்த்து இன்னும் நமது சரீர அழகையும் சுகத்தையும் தேடுவோமோ? நகை நட்டுகளையும் ஆடை ஆபரணங்களையும் பெரிதாய் மதித்து நமது ஆத்துமத்தின் அழகையும் பரிசுத்தத்தையும் அலட்சியம் பண்ணுவோமோ? பெருமையையும் கீர்த்திகளையும் விரும்புவோமோ? எங்கள் இனிய இயேசுவே, எங்கள் ராஜாவே, உம்மை பார்த்து நாங்கள் இன்று பூலோக ஆசையை விட்டுவிடவும் உம்முடைய திருப்பாதத்தை நமஸ்கரித்து எங்கள் பாவங்களுக்கு பொறுத்தலை கேட்கவும் உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். எங்கள் பாவங்களுக்காக நொறுக்குண்ட உம்முடைய திருமுகத்தை எங்கள் பக்கம் திருப்ப எங்களுக்கு தயை செய்தருளும் சுவாமி. உத்தம மனஸ்தாபம். அளவற்ற நேசமுள்ள இயேசுவே, இதுவரைக்கும் நாங்கள் இச்சித்திருந்த உலக சுக போகங்களை விடுகிறோம். கர்வத்தையும் பெருமையையும் விடுகிறோம். பாவத்திற்கு ஏதுவான சகல அலங்காரத்தையும் விட்டு உம்முடைய துன்ப துரிதத்தை பின் செல்ல துணிகிறோம். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உம்முடைய முன்முடியையும் உமக்கு செய்யப்பட்ட பரிகாச நிந்தைகளையும் பார்த்து
எங்கள் சகல பாவங்களையும் பொறுத்தருளும் சுவாமி. உம்முடைய அனந்த கிருபையால் அவற்றை பொறுத்துக் கொள்ளும் சுவாமி. ஆமன்.